ஏற்கனவே இப்பதான் வாக்காளர் பட்டியலை நம்ம ரெடி பண்ணியே வச்சிருக்கோம். ஒரு தேர்தல் நடந்துருச்சு. அதுக்கு பிறகு திருப்பியும் அதை சரிபார்த்து ஜனவரி மாசம் போட்டிருக்கோம். இப்ப எதுக்கு அதுக்குள்ளேயே இன்னொரு வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இப்போ டியூப்ளிகேஷன், இறந்து போனவங்க, மைக்ரேட் ஆகி போனவங்க, இது பற்றிய புள்ளி விவரங்களை தரணும்னு உத்தரவு போட்டாச்சு. தந்துட்டாங்க தேர்தல் ஆணையம். ஆனாலும் அது மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இல்ல. அது திருப்பி எபிக் ரீடபிள் தான். நீங்க எபிக் நம்பர் இருந்தா தான் அதுல கண்டுபிடிக்க முடியும். அது பயன் இல்லை. ஏன்னா மிஷின் ரீடபிளா இருந்தா தான் டூப்ளிகேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஒரே பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே அட்ரஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, இதை எபிக் நம்பரை இன்புட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அப்போ மிஷின் ரீடபிளா கொடுக்கறதுல ஒரு சிரமமும் இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட் அதுக்கான உத்தரவு போடும் தான் நான் நினைக்கிறேன். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகள், ராகுல் காந்தி எழுப்புகிற கேள்விகள், இதற்கான விடை என்பது உச்சநீதிமன்றத்தின் வரவிருக்கிற வாய்தால கிடைக்கணும்.